தொகுதி மறுவரையறை மூலம் நாடாளுமன்ற எம்பிக்களின் எண்ணிக்கையை உயர்த்தும் மசோதா பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவுடன் கலந்து வராது என்று திமுக எதிர்பார்ப்பதாக திமுக நாடாளுமன்ற மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டியளித்துள்ளார். மகளிருக்கான இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடிய மசோதா டீலிமிட்டேஷனோட சேர்த்து கொண்டு வராங்க. 543 சீட்டு 815 மாற வாய்ப்பு இருக்கு. பாஸ் ஆச்சுன்னா இந்த அரசியல் சாசன சட்ட திருத்த மசோதாவை இந்த முறை திமுக ஆதரிக்குமா? மறுபடியும் அப்படி சேர்த்து நிச்சயமாக கொண்டு வர மாட்டார்கள். அப்படி கொண்டு வந்ததான் சென்ற முறை மகளிர் மசோதாவை எதிர்ப்பது போல ஒரு சித்தரித்து காட்டினார்கள். எங்களுக்கு மறுசீரமைப்பில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தன. தென் மாநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்ற காரணத்தால் நாங்கள் அதை எதிர்த்தோம். இப்பொழுது மாற்று ஏற்பாடு 50 விழுக்காடு என்கிறார்கள். அதை நாங்கள் அந்த அளவுக்கு சென்றால் மறுபடி வட மாநிலங்களுடைய கை ஓங்கும். எனவே மாற்று சிந்தனைகள் நாங்கள் சொல்லக்கூடும். 25 விழுக்காடாக மாற்றுங்கள், அல்லது ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வையுங்கள் இந்த தொகுதி மறுசீரமைப்பை. அதாவது இந்திரா காந்தி அம்மையார், அதற்கு பின்னால் 25 ஆண்டுகள் கழித்து வாஜ்பாய், அந்த அடிப்படையில் இப்பொழுது 26 செய்ய வேண்டியது இன்னும் 25 ஆண்டுகள் தள்ளி வையுங்கள். இப்பொழுது எத்தனை உறுப்பினர்கள் என்பதல்ல, என்ன பிரச்சனை எடுக்கிறோம் என்பதுதான். ஒருவர் பல லட்சம் பேருக்கு பிரதிநிதியாக இருப்பதில் எந்த குறையும் இல்லை. எல்லாம் சரியாகத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அரசாங்கங்களோ அரசாங்கத்தை நடத்துபவர்களோ நடந்து கொள்கிற முறைதான் இப்பொழுது விவாதத்திற்கு மட்டுமல்ல வினாவிற்குரியதாகவும் மாறி இருக்கிறதே தவிர எண்ணிக்கை என்பது இரண்டாவது பட்சம். அவசியம்தான் மக்கள் தொகை கூடிக்கொண்டிருக்கின்ற போது. ஆனால் அதை செய்கிற போது அதில் எல்லா மாநிலங்களையும் ஒன்றாக கருதி யாரும் எந்த வகையிலும் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது. ஏன் அதை எதிர்க்கிறோம்? அதாவது நாளைக்கு ஒரு முக்கியமான அரசியல் சட்ட மசோதா வருகிறது அல்லது வேறு ஒரு பிரச்சனை தொடர்பாக வருகிறது என்றால் வட மாநிலங்களுடைய கருத்தை அதை முடிவு செய்துவிடும். தென் மாநிலங்களுடைய கருத்து என்பது டோட்டலி இன்சிக்னிஃபிகன்ட். அது ஒரு பொருட்டாகவே கருதப்படாது என்கிற போது குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம், துணை குடியரசுத் தலைவர் தேர்தலாக இருக்கலாம், வேறு சில முடிவுகள் இருக்கலாம், எல்லாவற்றிலும் அவர்கள் கையே ஓங்கி இருக்கும் என்கிற போது வடக்கு தெற்கு என்ற அந்த நாள் பிரச்சனைகள் மீண்டும் வரக்கூடும். எனவே இதில் எங்களுக்கு விருப்பு வெறுப்பு பாகுபாடு என்பது கிடையாது. மாறாக தென் மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது, அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றால் அனைத்து கட்சி தலைவர்கள் கூட்டத்தை கூட்டி அரசாங்கம் முடிவெடுக்க வேண்டும். இந்த ரெண்டையும் சேர்த்து கொண்டு வருகிற முயற்சியில் இந்த முறை ஈடுபட மாட்டார்கள் என்று நம்புகிறோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.